நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசுவின் நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் மனப்பூர்வமான புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த புதிய ஆண்டில் தேவன் புதிய கிருபைகளையும் இரக்கங்களையும் தயவையும் செய்து கர்த்தர் நம்மை பராமரித்து பாதுகாத்து வழிநடத்தி அவருடைய வல்லமையும் அவருடைய பிரசன்னத்தையும் வெளிப்படுத்த உங்களுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொள்கிறோம். இந்த தேவ ஆராதனையை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? ஆமென். இங்கே நம்ம ஆண்டவரை துதிக்க வந்திருக்கிறோம். பழையவைகள் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் என்று ஆண்டவர் அழகாக சொல்லியிருக்காரு. இம்மட்டும் காத்த தேவன், நம்மை அற்புதமாய் அதிசயமாய் நடத்தி வந்த தேவன், வாய்களை திறந்த நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களை எடுப்போமா? நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. இம்மட்டும் நீங்களும் நானும் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் ஆண்டவருடைய கிருபை மாத்திரம். நன்றி செலுத்துவோமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளையும் ஸ்தோத்திரம். அவர் ஒருவர் தான், ஒருவரும் வாசம் செய்யக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கிற தேவன் அவர் ஒருவர் தான். பிதாவின் இடத்திலே நமக்காக பரிந்து பேசுகிற தேவனும் அவர் ஒருவர் மாத்திரம்தான். அப்பா, நீர் எங்களுக்காக பரிந்து பேசுகிற தேவனாக இருக்கிறீர் ராஜா. நீர் எங்களுக்காக யுத்தம் செய்து கொண்டிருக்கிறீர் தகப்பனே. எங்களுடைய விண்ணப்பங்களை கேட்கிற தேவன் நீர்தான்னு சொல்லுங்க. அவர் மாத்திரம்தான் நம்மளுடைய விண்ணப்பங்களை கேட்கிற தேவன். அவரிடத்துல கூப்பிடும்போது அவர் அதற்கு செவி சாய்த்து பதிலளிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவரே நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. இம்மட்டும் ஒரு வருட காலமாய் கண்ணின் மணி போல நம்மளை காத்திருக்காருல, நம்மளை ஜீவனோடு வைத்திருக்கிறார்ல. அது ஆண்டவருடைய கிருபை தானே. நம்மளுடைய பலனோ நம்மளுடைய சொந்த பலனோ அல்ல, ஆண்டவருடைய கிருபை மாத்திரம்தான், அவருடைய சுத்த கிருபை மாத்திரம்தான். நீங்களும் நானும் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை தான். கடந்த வருடத்தில் எத்தனையோ பேர் இந்த உலகத்தை விட்டு கடந்து போயிருக்காங்க. ஆனாலும் உங்களையும் என்னையும் ஜீவனோடு வைத்திருக்கிறார்னா ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவை ஆராதிப்பதற்காக தான், துதிப்பதற்காக தான். அவர் துதிகளை விரும்புகிற தேவனாக இருக்கிறார். அவர் உதடுகளின் காலையாகிய ஸ்தோத்திர பலியிலே பிரியப்படுகிற தேவனாக இருக்கிறார். வாய்களை திறந்த ஸ்தோத்திரங்களை எடுப்போமா? துதிக்கும் போது கிருபை பெருகுன்னு வேதத்தில் சொல்லியிருக்கு. துதிங்க, வாய்களை திறந்து துதிங்க. அப்பா உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. அப்பா என்னை காத்தீரே உமக்கு நன்றி சொல்லுங்க. என்னை காண்பீரே உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. உம்முடைய சமூகம் எனக்கு முன்பாக இருந்த நடத்தினதற்காக நன்றி சொல்லுங்க. கோணலானவைகளை செவ்வையாய் மாற்றின தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. கரடு முரடானவைகளை சமமாய் மாற்றின தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. அப்பா நன்றி செலுத்துகிற. நன்றி நன்றி நன்றி. இந்த ஆண்டிலே கூட ராஜா உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக இருக்கட்டும் தகப்பனே. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் அவருக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லை, அவருக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லை. அப்பா எங்களுடைய பாவங்களை விலக்கின தேவன். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவ்வளவு தூரமாய் நம்மளுடைய பாவங்களை விலக்கினார் நம்மை விட்டு. ஆமென். பாடலாமா? பழையவைகள் ஒழிந்திடுமே, எல்லா குறைகளும் மாறிடுமே, அவர் கிருபையால் நிரம்பிடுமே. அவர் கிருபை இருந்தா போதும், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து எல்லாம் புதிதாய் மாறும். ஆமென். பாடலாமா? வேளையில் நீரிருப்பே, முன்னாட்களிலும் என்னோடு
வெட்கப்படுவதில்லை என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரே. நாம் எல்லாம் இஸ்ரவேலர், நம்மளை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே பிரியம் என்று ஆண்டவர் வேதத்தில் சொல்லியிருக்கிறார். நீங்களும் நான் இஸ்ரவேலர் என்று அழைக்கப்படுகிறோம். அவர் நம்ம மீது பிரியமாய் இருக்கிற தேவன். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? புது வாழ்வை நமக்கு கொடுத்திருக்கிறார், புது ஆண்டை கொடுத்திருக்கிறார், புதிய பலத்தை கொடுத்திருக்கிறார், புதிய துவக்கத்தை கொடுத்திருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். புது துவக்கத்தை கொடுத்திருக்கிறார்ல, அந்த புது பலத்தோடு, அந்த புது உணர்வோடு ஆண்டவரிடத்துல நன்றி சொல்லுவோமா? நன்றி ராஜா, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய கிருபைதான் சொல்லுங்க. அப்போ உம்முடைய கிருபைதான் என்னை தாங்கினது, ஏந்தினது, சுமந்தது, தப்புவித்தது, நடத்தது. ஆமென். நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. பாடலாமா? கைகளை தட்டி சந்தோஷமா பாடலாமா? புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே. பூர்வமானதை சிந்திக்காமல், முந்தினதை யோசிக்காமல் சிங்காரமாகிவிட்டே. புதியவை சாம்பலை சிங்காரமாகிவிட்டே. அதற்கு நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோ. நன்றி, உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கின்றோம். கைகளை உயர்த்தி சொல்லலாமா? நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி, உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கின்றோம். உம் சமூகத்தில் ஆனந்தமே, என்றும் நித்திய பேரின்பமே. உம் சமூகத்தில் ஆனந்தமே, என்றும் நித்திய பேரின்பமே. இன்னும் ஒரு முறை. உம் சமூகத்தில் ஆனந்தமே, என்றும் நித்திய பேரின்பமே. உம் சமூகத்தில் ஆனந்தமே, என்றும் நித்திய பேரின்பமே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கோமா? நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. அப்பா, துதி கன மகிமை ஒருவருக்கு தான் தகப்பனே. சங்கீதக்காரன் சொன்னது போல நீர் ஒருவரே பெரிய காரியங்களை செய்கிற தேவன். அப்பா, மீதியான நேரங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நீர் பெருகணும்
2025 புத்தாண்டு வாழ்த்துக்களோடு உங்களை இந்த முதல் ஆராதனைக்கு வரவேற்பதில் மிகுந்த மனமகிழ்ச்சி அடைகிறேன். நேற்று ராத்திரி ஆராதனைக்கு வந்தவங்க திரும்பியும் வந்திருக்கிறீங்க, எவ்வளோ ஆச்சரியமான விஷயம். காட் பிளெஸ் யூ, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நேற்று ஆராதனை முடிந்து 2:30 மணிக்கு தான் வெளியில் போனோம், ஆனால் இன்றைக்கு மறுபடியும் அந்த ஆராதனைக்கு வந்திருக்காங்க. காட் பிளெஸ் யூ, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வைராக்கியத்தை கர்த்தர் கணக்கு புஸ்தகத்திலே குறித்து வைத்து அதற்குரிய பலனை உங்களுக்கு தந்தருளுவாராக. நாம் எழுந்து நின்று 65வது சங்கீதத்தை மாறி மாறி வாசிப்போம். 65வது சங்கீதத்துக்கு உதவி செய்யும்படிக்கு வான்மதியை அன்போடு அழைக்கிறேன். சங்கீதம் 65. தேவனே, சியோனில் உமக்காக துதியானது அமைந்து காத்திருக்கிறது, பொருத்தனை உமக்கு செலுத்தப்படும். அக்கிரம விஷயங்கள் என்மேல் மிஞ்சி வல்லமை கொண்டது. தேவ இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். சுட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்கிற ஒரு பகுதியாக இது காணப்படுகிறது. இது யாருக்கு நடக்கும், எப்படி நடக்கும் என்பது தான் இந்த சங்கீதத்தின் துவக்கத்திலிருந்தே சொல்லப்படுகிறது. இல்லை எல்லாருக்கும் இது பகுதிகள் அது பொருந்தும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். 4வது வசனத்தில் நம்முடைய பிரகாரங்களில் வாசமாக இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்கிறவன் பாக்கியவான். தேவனுடைய ஆலய பிரகாரங்களில் வாஞ்சையாய் தாகமாய் இருக்கிறவர்களுக்கு இந்த நன்மைகள் ஆசீர்வாதங்கள் பொருந்தும் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, அப்படிப்பட்டவர்களுக்கு 5வது வசனத்தில் 4வது வசனத்தில் 2வது பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய நம்முடைய வீட்டின் நன்மைகள் நிறைவாய் கிடைக்கும். கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிறவர்களுக்கு அந்த தேவாலயத்தின் நன்மைகள் கிடைக்கும். அதை தான் அவர் உறுதிப்படுத்துகிறார். நம்முடைய வீட்டின் நன்மையினால் திருப்தி ஆகும். 5வது வசனத்தில் என்ன சொல்கிறாருன்னா, அவர்களுக்கு நீங்கள் ரட்சிப்பின் தேவனாய் இருக்கிறபடினாலே பயங்கரமான கிரியைகளை நடப்பிக்கிறீர், வல்லமையான கிரியைகளை நடப்பிக்கிறீர். அதுதான் அந்த யாத்திராகமம் 34வது அதிகாரத்தின் 10வது வசனத்தில் மோசேக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பயங்கரமான கிரியைகளை நடப்பிக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறேன், நீ நினைத்து கூட பார்க்க முடியாத கிரியைகள். இப்போ நம்ம அடிக்கடி சொல்கிறது என்னென்னா, நம்ம எண்ணுவதற்கும் நினைப்பதற்கும் எதிர்பார்ப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிறவர். ஹல்லேலூயா. இப்போ இந்த புத்தாண்டில் இதை அனுபவிக்கணும், நீங்களும் நானும் அனுபவிக்கணும். நம்ம நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் எதிர்பார்ப்பதற்கும் அதிகமான காரியங்கள். இப்போ தேவனுடைய கிரியை நம்ம வாழ்க்கையில் இருக்குது, தேவனுடைய செயல்பாடு இருக்குது அப்படின்னு சொன்னால் நமக்கே ஒரு உற்சாகம் வந்துடும், நமக்கே ஒரு 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 மன உறுதி வந்துடும். ஆண்டவர் இருக்கிறார், ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், ஆண்டவர் இந்த காரியத்தெல்லாம் எனக்காக நடப்பிக்கிறார். அப்போ நிறைய தடைகள் இருக்கும், அந்த தடைகளை உடைத்து நம்ம ஜெபம் பண்ணணும். தடைகளை நீங்களும் நானும் உடைத்து ஜெபம் பண்ணணும். ஏன்னா கட்டவிழ்க்கிற அதிகாரத்தையும் கட்டுகிற அதிகாரத்தையும் மத்தேயு 18:18 படி தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அப்போ தடைகளை உடைத்து ஜெபிக்க வேண்டும். தடைகளை உடைத்து ஜெபிக்கும் போது என்ன நடக்கும்? அற்புதங்கள் நடக்கும். ஆண்டவரே, நீங்கள் எனக்கு தடையை உடைங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறது ஒரு ஜெபம். இயேசுவின் நாமத்தில் எனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தில் மத்தேயு 18:18 படி என் வாழ்க்கைக்கு விரோதமாக இருக்கிற தடைகளை உடைக்கிறேன் என்று நம்மளே உடைத்து ஜெபிக்கிறது, அது ஒரு வல்லமை. அப்போ தடைகளை உடைக்கிறவர் நம்மை ஆசீர்வதிப்பார். பயங்கரமான கிரியைகள் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நீங்கள் என் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட கிரியைகளை செய்யுங்க. ஏன்னா மற்றவர்கள் அதை பார்க்கும்போது புரிந்து கொள்வார்கள், ஓ இவங்க ஆராதிக்கிற தேவன் இவர்களோடு இருக்கிறபடினாலே அவர் இவர்களுக்கு இந்த மாதிரி கிரியைகள் எல்லாம் நடப்பிக்கிறார் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டு அவர்களும் அந்த தேவனுக்கு முன்பாக தெண்டு நிட்டு பணிவார்கள். அடுத்தது என்ன சொல்கிறாருனாக்கா, பலத்தினாலே பர்வதங்களை 6வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, வல்லமையை இடைக்கட்டி கொண்டு பலத்தினாலே பர்வதங்களை உறுதிப்படுத்துகிற தேவன் சமுத்திரங்களின் மும்முரத்தையும் அவைகளுடைய அலைகளின் இறைச்சலையும் ஜனங்களின் அமளியையும் அமர்த்துகிறேன். நம்ம வாழ்க்கையில் இருக்கிற இந்த கடல் அலைகள் இருக்குது பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் அடிக்குது இல்லையா, கடல் அலை அடிக்குது இல்லையா, அந்த பக்கம் அல்லா மட்ராஸ் பாஷையில் சொல்லணுன்னா அல்லாடிக்குன்னு இருக்கேன்னு சொல்லுவாங்க பாருங்கள். அந்த மாதிரி தான் நிறையா நம்ம வாழ்க்கையில் நம்ம இந்த பக்கமும் அந்த பக்கமும் அமளித்தள்ளுறதுக்கு நிறையா காரியங்கள் வருகிறது. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், அந்த அலைகளின் இறைச்சலை அவர் அமர்த்துவார். ஹல்லேலூயா. கடலை பார்த்து இறையாதே அமைதலாக இருன்னு அவர் சொன்னார்னு அது அமைதலாக இருக்கும். இந்த வருஷம் ஒரு அமைதலான வாழ்க்கை ஆண்டவர்கிட்ட கேட்போம். லார்ட், ஒரு பீஸ்ஃபுல் குவையட் லைஃப். வேறு ரொம்ப எனக்கு பெரிய எல்லாம் நான் எதிர்பார்க்கல ஆண்டவரே, எனக்கு ஒரு குவையட் லைஃப்பை கொடுங்கப்பா, இப்படியும் அப்படியும் அல்லசடிப்படுகிற வாழ்க்கை எனக்கு வேண்டாம், போதும் ஆண்டவரே, ஒரு சமாதானமாக நான் இருக்கணும் ஆண்டவரே. எதை காட்டிலும் அதிகமாக நான் சமாதானத்தை இந்த வருஷத்தில் நான் என்ன செய்ய போகிறேன், முதன்மைப்படுத்த போகிறேன். எனக்கு ஒரு அமைதலான ஒரு வருஷத்தை கொடுங்க. அப்படி தானே கர்த்தருடைய வார்த்தை அப்படி தானே சொல்லுது, என் ஜனங்கள் அமைதலான வாசஸ்தலங்களிலே குடியிருப்பார்கள்.
இல்லையா? சமாதான தாபரங்களிலே குடியிருப்பார்கள். நமக்கு இந்த வருஷம் சமாதான தாபரம். சண்டை சச்சரவு போராட்டம் பிரச்சனை வேண்டாம். அடிதடி சண்டை வேண்டாம், வாய் சண்டை வேண்டாம், முறுமுறுப்பு இதெல்லாம் வேண்டாம். நம்ம வெறுப்பு கசப்பு எல்லாம் வேண்டாம். ஒரு சமாதானமான ஒரு வாழ்க்கை, ஒரு ஆறுதலான வாழ்க்கை, ஒரு நன்னம்பிக்கையான வாழ்க்கை. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் தெரியுங்களா? அதெல்லாம் கோடி கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காத ஆசீர்வாதங்கள். நிம்மதியாக வாழ்கிறேன், சமாதானமாக வாழ்கிறேன், ராத்திரி நிம்மதியாக தூங்குறேன், ராத்திரி காலையில் நிம்மதியாக எந்திரிக்கிறேன். ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே ஒரு சமாதானமான வாழ்க்கை. அதை தான் இங்கே சொல்கிறாரு, ஜனங்களின் அமளியை அமர்த்துகிறீர். நம்ம வாழ்க்கையில் ஜனங்களின் அமளியை கர்த்தர் அமர்த்த வேண்டும். இல்லை ஓயாமல் நம்மை குறை சொல்லுகிறவர்கள், விரல் காட்டி பேசுகிறவர்கள், நிபச்சொல், அவமானம், எவ்வளோ வேலை செஞ்சாலும் திருப்தி இல்லை, என்ன செஞ்சாலும் திருப்தி இல்லை, குறை சொல்லிக்கொண்டே இருக்கிறவங்க இந்த வாழ்க்கையில் நிறைய பேர் இருப்பாங்க. இது சரியில்லை, அது சரியில்லை, நீ சரியில்லை, இப்படி சரியில்லை, அப்படி சரியில்லை. எப்போ பார்த்தாலும் குறை சொல்லுகிறவர்கள், பழி போடுகிறவர்கள், எல்லாம் உன்னால தான், நான் இப்படி இருக்கேன்னா அது உன்னால தான். இது எல்லாத்தையும் கர்த்தர் என்ன செய்ய வேண்டும்? அமர்த்த வேண்டும். இந்த வருஷத்தில் அந்த வாய்களை கர்த்தர் மூட வேண்டும், ஜனங்களின் அமளியை அமர்த்த வேண்டும். அல்லேலூயா. அடுத்தது என்ன சொல்கிறாருனாக்கா, கடையாந்திர இடங்களில் குடியிருக்கிறவர்களும் உண்மையிலே அடையாளங்களின் நிமித்தம் பயப்பட. ஆண்டவர்கிட்ட கேட்போம், இந்த வருஷம் உங்களுடைய அடையாளங்களின் வாழ்க்கையில் வேணும். சயின்ஸ் கேட்குறது தப்பே இல்லை ஆண்டவர்கிட்ட, நல்லா புரிந்து கொள்ளுங்க. அடையாளம் கேட்கறது தப்பே இல்லை. ஆகாஷ் பார்த்தோம், நம்ம கிறிஸ்மஸ் டைமில் பார்த்தோம். ஆகாஷ் கிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, நீ வானத்திலாவது பூமியிலாவது ஒரு அடையாளத்தை கேட்பார். அவர் சொல்கிறாரு, ஐயோ நான் அடையாளத்தை கேட்கவே மாட்டேன். ஆண்டவர்கிட்ட அப்படியே நான் கேட்க மாட்டேன். ஆண்டவர் சொல்ல, நீ கேட்டாலும் கேட்காட்டியும் இந்தா உனக்கு ஒரு அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகிய ஒரு பிள்ளையை பெறுவாய். ஆண்டவருடைய பிறப்பை பற்றி சொல்லுகிறார். அடையாளம் ஆண்டவர்கிட்ட கேட்குறது தப்பே கிடையாது. ஆண்டவரே எனக்கு ஒரு அடையாளத்தை வெளிப்படுத்துங்கன்னு சொல்லும்போது, அந்த அடையாளம் வெளிப்படும் போது ஆண்டவர் அந்த காரியத்தை நமக்காக செய்து முடிப்பார் என்கின்ற உறுதியும் நமக்கு கொடுக்கப்படும். ஆமென். ஸோ அடையாளங்களின் நிமித்தம் அப்படின்னு காலையையும் மாலையையும் களி கூற பண்ணுகிறீர். சில நேரத்தில் நம்ம காலையில் சந்தோஷமாக இருந்தால் மாலையில் சந்தோஷமாக இருக்க விட மாட்டேங்கிறாங்க. மாலையில் சந்தோஷமாக இருந்தால் காலையில் எழும்புறதுக்கு சந்தோஷமாக இருக்க விட. இந்த வருடத்தில் ஆண்டவர்கிட்ட என்ன தெரியுமா கேட்க போகிறோம்? நான் காலையிலையும் சந்தோஷமாக இருக்கணும் ஆண்டவரே, மாலையிலையும் சந்தோஷமாக இருக்கணும் ஆண்டவர். என்னுடைய இந்த சந்தோஷம் என்னை விட்டு பறி போகக்கூடாது. காலையையும் மாலையும் அவர் களி கூற பண்ணுகிற தேவன். ஆண்டவர்கிட்ட கேட்போமா? கரங்களை ஊற்றி கேட்போமா? ஆண்டவரே என்னுடைய காலையும் மாலையும் களி கூற பண்ணுங்கப்பா. விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவர். இந்த ஒரு கிராமத்தில் ரொம்ப படிப்பறிவு இல்லாத ஒரு அம்மா இந்த பாட்டை ஃபஸ்ட்டு டைம் 2 டைம் கேட்டிருக்காங்க போல். அந்த அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அந்த பாட்டு. அதுக்கப்புறம் அந்த அம்மா சத்தமாக பாட ஆரம்பித்தாங்க. விண்ணப்பத்தை கேட்பவரேன்னு அவங்களுக்கு மனசில் பதியல. அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? என்னை பற்றி கேட்பவரே. என்னை பற்றி கேட்குறதுக்கு ஒருத்தர் இருந்தாருன்னா எவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயம் தெரியுமா? அது என்னை பற்றி கேட்குறதுக்கு அங்கே ஒருத்தர் இருக்கிறார். அல்லேலூயா. விசாரிக்கிற தேவன், தண்ணீர் பாய்ச்சுகிற தேவன், நம்மை செழிப்பாக்குகிற தேவன். எதற்கு? நிறைய பேருக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்கு கர்த்தர் நம்மை செழிப்பாக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அந்த நம்ம ஜெபம் அப்படி தான் இருக்கணும். என்னை நீங்கள் செழிப்பாக்குனா நான் நிறைய பேருக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன். நீங்கள் என்னை ஆசீர்வதிச்சா நான் நிறைய பேருக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன், தன்னலமாக வாழ மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நம்மை கர்த்தர் தேவநதியினால் செழிப்பாக்குவார். அது மட்டும் இல்லை, இப்படி திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறேன். சில காரியம் நமக்குள்ளே கர்த்தர் திருத்தணும். சில காரியம் கண்டிப்பாக திருத்தணும். நம்ம அதுக்கு விட்டு கொடுக்கணும். ஆண்டவரே என்ன தப்பான வார்த்தைகளை பேசிடுறோம், அதை திருத்தணும். கர்த்தர் நமக்கு ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே என்னை திருத்தி அதற்கு பிறகு என்ன செய்யணுமா? எனக்காக தானியத்தை விளைவிக்கணும். ஆண்டவரே எனக்கு கிருபை பாராட்டுங்க. வரப்புகள் தணியத்தக்கதாய் படைச்சால்களுக்கு தண்ணீர் இறைத்து அதை மழையால் கரைய பண்ணி அதன் பயிரை ஆசீர்வதிக்கிறார். கரங்களை சொல்லுவோமா? என் வீட்டில் இருக்க தானியத்தை ஆசீர்வதிங்க, தண்ணீரை ஆசீர்வதிங்க, எண்ணெயை ஆசீர்வதிங்க, திராட்சரசத்தை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே என் வீட்டில் இருக்க பொருட்கள்லாம் நீங்கள் ஆசீர்வதிச்சா அது எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். பயிரை ஆசீர்வதிக்கிற தேவன். என் தைராய்டு பிரச்சனை வரக்கூடாது, எதுவும் வரக்கூடாது ஆண்டவரே. நான் சாப்பிட்றதெல்லாம் நல்லா டைஜஸ்ட் ஆகி எனக்கு பலனை கொடுக்கணும். இதயமாக சரீரத்து மேலே கையை வச்சு ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே பேலன்ஸ்டாக நான் வாழ்கிறதுக்கு எனக்கு கிருபை தாங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணணும். ஆமென். அப்புறம் சொல்கிறாரு, வருஷத்தை உடைய நன்மை நாள் முடி சூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. போன வருஷமும் நமக்கு சம்பூர்ணத்தை பற்றி தான் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. இந்த வருஷமும் சம்பூர்ணத்தை பற்றி தான் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறார். பாதைகள் நெய்யாய். எப்போ அவருடைய பாதையில் நடக்கும்போது தான் இது நடக்கும். நமக்கு நிறைய சொந்த பாதையில் நடக்கிற ஆலோசனைகள் வரும். நான் நைட்டு கூட சொன்னேன், ஒரு பழமொழி இருக்குது, நினச்சிக்கிச்சான் கழுதை எடுத்துக்கிச்சான் ஓட்டம். நினைக்கும் அப்படி அது சும்மா உட்காண்ட்ருக்கும்,
டப்புன்னு பார்த்தா ஒரு இடத்துக்கு ஓடும். மனுஷனும் அப்படி தான் இருக்காங்க. திடீர்னு நினைப்பாங்க, திடீர்னு வண்டி எடுத்துகிட்டு ஓடுவாங்க, வெளியில் திடீர்னு நடந்து போவாங்க. எங்கே போகிறீங்கன்னா எந்த பிளானும் இருக்காது, ஒன்றும் இருக்காது. இப்போ கர்த்தருடைய பாதைகளிலே நடக்கும்படி நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமென். உம்முடைய பாதைகள் நெய்யாய் பொழிகிறது, வனாந்திர தாவரங்களில் பொழிகிறது, மேடுகள் சுற்றிலும் பூரிப்பாய் இருக்கிறது, மேய்ச்சலில் உள்ள வெளிகளில் ஆடுகள் நிறைந்திருக்கிறது, பள்ளத்தாக்குகள் தானியத்தால் மூடி இருக்கிறது, அவைகள் கம்பீரித்து பாடுகிறது. பாடல் பாடல் எப்பவுமே உள்ள ஒரு பாடல் இருக்கும். நீங்கள் வேலை செஞ்சுட்டே இருப்பீங்க, ஆனால் உள்ள ஒன்று பாடிக்கிட்டே இருக்கும். பார்த்துருக்கீங்களா? அந்த அனுபவம் இருக்கா? அவங்கன்னா ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஏன் தெரியுமா? அதுக்கு பேர் ஆத்தும கீதம். நீங்கள் வேலை பண்ணிகிட்ருப்பீங்க, நீங்கள் பாட்டுக்கு எதாவது யோசிச்சுட்டு இருப்பீங்க, ஆனால் உள்ளே அது பாடிக்கிட்டே இருக்கும். இவ்வளோ பெரிய ஆசீர்வாதமான அனுபவம் தெரியுமா? பாடல்கள். இந்த வருஷம் நிறைய பாட்டு பாட போகிறோம், நிறைய பாடல்களை மனப்பாடம் பண்ண போகிறோம். என் கூட இருக்கீங்களா? அவன் பாஸ்டர் பண்ணுவார் போல நினச்சிட்டு இருக்கீங்களா? பாஸ்டர் அவரை பற்றி பேசுகிறாரு. இல்லை, கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் கம்பீரித்து பாடும், பள்ளத்தாக்குகள் எல்லாம் தானியத்தால் மூடி இருக்கிறது, ஒரு குறைவும் இல்லை, ஒரு குறைவும் இல்லை. தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், என்னை செழிப்பாக்கி இருக்கிறார், என்னை கர்த்தர் அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாய் ஊற்றுக்காலாய் வைத்திருக்கிறார் என்று சொல்லுகிற ஒரு நம்ம கையிலிருந்து போய்கிட்டே இருக்கணும். போய்கிட்டே இருந்தால் தான் வரும். உலக பிரகாரமான விஞ்ஞான ரீதியான கொடுக்க குறையும். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க அதிகமாகும். ஏன் தெரியுமா? கர்த்தர் பார்க்குறாரு, ஓகே ரைட், கொடுக்குறாங்க, அவங்கள நான் ஆசீர்வதிக்கலாம், செழிப்பாக்கலாம், நன்மை நான் நிரப்பலாம். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ இந்த வார்த்தைகளை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நன்மையை அனுபவிக்க போகிறோம். தேவன் நம்மை நன்மை நாள் நிரப்ப போகிறார். நாம் என்ன செய்ய போகிறோம்? நன்மை செய்ய போகிறோம். ஆமென். இந்த நிறைவை கர்த்தர் தேவன் நமக்கு நிறைவாக இந்த ஆண்டு முழுவதும் கிருபையாய் கட்டளையிட்டார். தலைகளை தாழ்த்தி ஆண்டுடைய கருத்தில் ஒப்பு கொடுப்போம். இந்த வார்த்தைகளை நல்ல ஜெபம், நல்ல இன்க்ரீஸ் ஆகணும். வாழ்க்கையில் துதி இன்க்ரீஸ் ஆகணும். பொருத்தனைகளை செலுத்தணும். ஏதாவது பொருத்தனை நீங்கள் செலுத்தாமல் இருந்தால் ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் ஞாபகப்படுத்துகிறாரான்னு பார்த்துக்கோங்க. அவசரத்தில் ஆத்திரத்தில் வாயை திறந்து செய்த பொருத்தனையை நிறைவேற்றணும். அதை நிறைவேற்றலைன்னா ஆண்டவர் அதை கணக்கு கேட்பார். ஏன்னா வாயால் நாமே பொருத்தனை பண்ணதுனால கேட்பார். ஒருவேளை இன்றைக்கி ஏதாவது ஆண்டவர் உங்களுக்கு ஞாபகப்படுத்தினா ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே இது எவ்வளவு சீக்கிரம் நான் நிறைவேற்ற முடியுமோ நான் நிறைவேற்றுறேன், சாரி ஆண்டவரே நான் மறந்துட்டேன், வார்த்தை கொடுத்தேன் மறந்துட்டேன், நான் செஞ்சிடறேன் ஆண்டவரேன்னு சொல்லி திருப்பி ஒரு முறை ஒப்பு கொடுங்க. அதே போல் ஜெபம் ரொம்ப முக்கியம். பாடல்களை நிறைய பாடுங்க, நன்மை செய்யுங்க, கட்டவிழ்த்து ஜெபம் பண்ணுங்க, கட்டவிழ்த்து ஜெபம் பண்ணுங்க, தடைகளை உடைத்து ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்திலே தடைகளை உடைக்கிறேன், எதிர்பேசுகிற வாய்களை மூடுகிறேன், ஆசீர்வாதங்களை கட்டவிழ்த்து ஜெபிக்கிறேன். அப்படி சொல்லி ஜெபம் பண்ணும். வைராக்கியமாக ஜெபம் பண்ணுங்க. நன்மை வரும், நிறைவு வரும், ஆசீர்வாதம் வரும். ஆண்டவரே, இந்த வருஷத்தில் இதுவரைக்கும் இல்லாத ஒரு நிறைவு எனக்கு வேணும்னு சொல்லி கேளுங்க. இதுவரைக்கும் இல்லாத ஒரு நிறைவு எனக்கு வேணும், இதுவரைக்கும் இல்லாத ஒரு செழிப்பு எனக்கு வேணும், இதுவரைக்கும் இல்லாத ஒரு ஆசீர்வாதம் எனக்கு வேணும், இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு உயர்வு வேணும். ஆண்டவரே, எனக்கு சேர வேண்டியது எல்லாத்தையும் தயவுசெய்து எனக்கு ஆசீர்வாதத்தை காண முடியும், ஒரு செழிப்பை காண முடியும். கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொண்டு நம்மை ஆசீர்வதிக்கும்படி கற்பனா ஜெபிக்கும்படி கண்களை மூடி ஜெபிப்போம். அப்பா, இந்த முதலாவது நாள், இந்த வருடம் எங்களை உம்முடைய பிரசனத்தில் நீர் கூட்டி கொண்டு வந்திருக்கிறீர். அப்பா, உம்முடைய பாதுகாப்பின் கரம் இம்மட்டுமா எங்களை தாங்கி இருந்தது, இனிமேலும் தாங்கும் என்று சொல்லி விசுவாசிக்கிறோம்ப்பா. எங்களுடைய எலும்புகளுக்கு ஆண்டவரே நீர் உம்முடைய உயிரை ஊட்டுகிறீரப்பா. உம்முடைய வார்த்தையை கொண்டு உலர்ந்த எலும்புகளை உயிர் பெற செய்கிறீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் உம்மை தேடி வரும்போது நாங்கள் ஆண்டவரே வெறுமனையாய் திரும்புவதே இல்லை அப்பா. எங்களுக்காக யாவையும் 65:11 ஆண்டவரே, வருஷத்தை உம்முடைய நன்மை நான் பொழிகிறது அப்பா. இந்த வாக்குத்தத்த வசனத்துக்காக நன்றி ராஜா. இன்றைக்கு எங்களோடு கூட 2 காரியங்களை முக்கியமாக பேசுனீங்க. ஒன்று, இருக்கிறவர்களுக்கு மாம்சமான யாவரும் மிஞ்சி வல்லமை கொண்டாலும் மீறுதல்களை நிவர்த்தியாக்கும் தேவனை தேடி வருகிறவர்களுக்கு இந்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. அப்படி ஆண்டவரே, நாங்கள் பாக்கியவான்களாகவும் உத்தமிகளாகவும் வாழ உதவி செய்யுங்கப்பா. எங்களுடைய நற்கிரியைகளினாலே அல்ல, ஆனால் எங்களுடைய அக்கிரமங்களை மன்னித்து எங்கள் மீறுதல்களை நீர் நிவர்த்தியாக்குகிற தேவனப்பா. உம்மிடத்திலே வருவதினாலே, உம்முடைய கிருபையினாலே நாங்கள் ஆண்டவரே பாக்கியவான்கள், நாங்கள் நீதிமான் என்று அழைக்கப்படுகிறோம்ப்பா.
அதனால் இன்றைக்கு உமக்கு முன்பாக நாங்கள் சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிகிறோம்ப்பா. வருஷத்தை நன்மையினாலே நிரப்ப வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து, இந்த கிருபையை தருகிற இந்த இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும்ப்பா. ஒவ்வொரு நாளும் ஜெபத்தில் நேரம் பிரார்த்தனையை நாங்கள் நிறைவேற்றுவதற்கு எங்களுக்கு கைகளை பலப்படுத்துங்கப்பா. உம்முடைய பொக்கிஷங்கள், உம்முடைய ரிசோர்ஸஸ் ஆண்டவரே, ஆதாரங்கள்ப்பா, எங்கள் பாவங்களை மன்னித்து நாங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. அதை நாங்கள் உம்முடைய ராஜ்யத்துக்கென்று கொடுக்க உதவி செய்யுங்க. உம்முடைய மகிமைக்கென்று கொடுக்க உதவி செய்யுங்க. உம்முடைய தேவாலயத்தை கட்ட வேண்டும் என்று கொடுக்க உதவி செய்யுங்க தகப்பனே. இருக்கிற காரியங்கள் அல்ல, ஆனால் உம்முடைய பாதை, எங்களுடைய சித்தத்தை இதிலே நடவுங்கள் என்ற மெல்லிய குரல் எங்களுக்கு கேட்கட்டும் ராஜா. கேட்க அமர்ந்து ஆண்டவரே அந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க தகப்பனே. ஒவ்வொரு நாளும் நாங்கள் எங்களுடைய ஜீவியத்திலே நாங்கள் ஆண்டவரே உண்மையாய் உத்தமமாய் வாழ உதவி செய்யுங்கப்பா. நாங்கள் இடறி விழுந்தாலும் எங்களை தூக்கி நிறுத்துங்கப்பா. எங்களை வல்லமையினாலே இடை கட்டுகிற தேவனப்பா, உம்முடைய பலத்தினாலே எங்களை இடை கட்டுகிற தேவனாய் நீர் இருக்கிறீர். இன்றைக்கு நீங்கள் கொடுத்த இந்த வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தையின் நிறைவேறுதலை நாங்கள் இந்த வருஷம் சாட்சியாய் சொல்லணும் தகப்பனே. உமக்கு முன்பாக நாங்கள் வந்து நின்று வல்லமையாய் சாட்சியாய் சொல்லணும். தேவன் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றினார். அவர் சொன்ன வாக்குத்தத்தம் தவறவில்லை, ஒரு வார்த்தையாகிலும் தவறவில்லை, கீழே விழுந்து போகலை. என் தேவன் இதை எனக்கு நிறைவேற்றினார் என்று நாங்கள் கம்பீரித்து பாடணும். எப்படி இந்த அதிகாரத்துக்கு கடைசி வசனம் சொல்லுதோப்பா, நாங்கள் கம்பீரித்து பாட வேண்டும் ராஜா. நாங்கள் கம்பீரித்து பாட வேண்டும். ஒவ்வொரு நாளும் துதியை சொல்லி வரணும். துதிப்பதே எங்கள் தகுதி ராஜா. நீங்கள் எங்களை தகுதிப்படுத்தி இருக்கிறீங்க துதிப்பதற்கு. அதனால் ஒவ்வொரு நாளும் நாங்கள் துதிக்க உதவி செய்யுங்கப்பா. நன்றி அப்பா. இந்த வார்த்தையை கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி இயேசுவின் நாமத்திலே நாங்கள் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் அன்பின் பரமபிதாவே. ஆமேன். கர்த்தருடைய பந்திக்கு ஆயத்தமாக இருக்கிறவர்கள் எழும்பி நிற்கும்படி அன்போடு கூட கேட்கிறேன். இந்த வருடத்தின் முதல் நாளிலேயே கர்த்தருடைய பரிசுத்த மாம்சத்தோடும் அவருடைய இரத்தத்தோடும் ஐக்கியம் கொள்ளும்படியான கிருபையை தேவன் நமக்கு தந்திருக்கிறதற்காக நன்றி சொல்லுவோம். பாவ மன்னிப்பு நிச்சயத்தோடு பரிசுத்தமாய் வாழ்கின்ற அந்த ஒரு உணர்வோடு, கர்த்தரை கனப்படுத்துகிற உணர்வோடு, மனசாட்சி சுத்தமாக இருக்கிற உணர்வோடு கர்த்தருடைய பந்தியிலே கலந்து கொள்ள நம்மை ஒப்பு கொடுப்போம். இதை நாம் சரியாக செய்தால் சுகவீனத்திலே கர்த்தர் சுகம் கொடுப்பார், பலவீனத்திலே பலன் கொடுப்பார், ஆயுசு நாட்களை பெருக பண்ணுவார். அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அதோடு கூட அவருடைய பரிசுத்த மாம்சத்திலும் அவருடைய இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய குணாதிசயங்களும் அவருடைய அனுக்கிரகமும் தயவும் நிறைவாய் நம்மோடு கூட காணப்படும். அது அவர் நம்மோடு செய்திருக்கிற உடன்படிக்கை. எனக்காக கல்வாரி சிலுவையிலே நீங்கள் ஜீவனை கொடுத்தீங்க ஆண்டவரே, நான் உமக்காக வாழ்வேன், உமக்காக ஒரு உயிர் சாட்சியாய் நான் வாழ்வேன், ஜீவ சாட்சியாய் வாழ்வேன், ஜீவ பலியாய் என்னை ஒப்புக் கொடுப்பேன் என்று சொல்கிறது தான் இந்த கர்த்தருடைய பந்தியினுடைய அடையாளம். ஆகவே அதை துணிகரமாக அல்ல, மிகுந்த தாழ்மையோடு பயபக்தியோடு கிருபையோடு கூட ஏற்றுக்கொள்ள தேவன் நமக்கு கிருபை அருளுவாராக. ஆமீன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாம் கொடை கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பெற்று சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பெற்கப்படுகிற என்னுடைய பரிசுத்த திரு சரீரமாக இருக்கிறது, இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இப்படி செய்யுங்கள் என்று திருவளம் பற்றினார். இது உங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே பெற்கப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த திரு சரீரமாக இருக்கிறது. சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவ பாரம் நீங்கி எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவே
கிறிஸ்து பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் இதிலே பானம் பண்ணுங்கள். உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற என்னுடைய புதிய உடன்படிக்கைக்குரிய திரு ரத்தமாய் இருக்கிறது. இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இப்படி செய்யுங்கள் என்று திருவுளம் பெற்றினார். இப்பொழுதும் அவருடைய பரிசுத்த மாம்சத்தையும் இரத்தத்தையும் அவருடைய கிருபையின் நிமித்தம் ஏற்றுக்கொண்ட நாம் கர்த்தருக்கு வைராக்கியமுள்ள சாட்சிகளாய் வாழ்ந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி சோதனைகளை ஜெயித்து பாவத்துக்கும் பிசாசுக்கும் விலகி இருந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்ப தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த 1ஆம் தேதி ஆராதனையில் கலந்து கொள்ள ஜீவனை கொடுத்தாரே நன்றி சொல்லுவோம். பலத்தை கொடுத்தாரே நன்றி சொல்லுவோம். வைராக்கியத்தை கொடுத்தாரே நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, இந்த ஆண்டு முழுவதும் உம்முடைய நிறைவு ஒரு சம்பூரணம் என் வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். கண்ணீர் களிப்பாய் மாறணும், பாரங்கள் நீங்கி போகணும், விடுதலை வரணும். இன்னும் ரட்சிக்கப்படாதவர்கள் குடும்பத்தில் இருக்காங்க, ரட்சிக்கப்படணும். அந்த வருஷம் அந்த அற்புதம் நடக்கணும். தேவன் தொட்டால் நடக்கும், ஒரு அடையாளத்தை வெளிப்படுத்தினால் நடக்கும், ஒரு கனவில் அவருடைய முகத்தை காண்பித்தால் நடக்கும். ஜெபித்து கொண்டிருக்கிறோம். நடக்கும் நடக்கும். கர்த்தர் கண்டிப்பாக செய்து முடிப்பார். அதனால தான் அடிக்கடி சொல்லுகிறது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே எமது கிருபை என்றும் உள்ளது, இந்த கரத்தின் கிரியைகளை நிகழவிடாதிருப்பீராக. தூரத்தில் இருக்கிற பிள்ளைகளை நினைவு கூறுவோம். நம்ம எல்லா பிள்ளைகளையும் வாழ்த்தி ஆசீர்வதிப்போம். பிள்ளைகள் வாழ்ந்து வளர்ந்து செழித்து கர்த்தருக்காக கனி கொடுக்கணும். யோசேப்பை போல, தானியலை போல, ஷாதராக் மேஷாக் ஆபேத் நேகுவை போல நம்ம பிள்ளைகள்லாம் வாழ்ந்து வளர்ந்து செழிக்கணும். நமக்கு எதிராக இருக்கிற போராட்டங்கள் எல்லாம் மடங்கடிக்கப்படணும். கர்த்தர் கண்டிப்பாக காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நம்மை நன்மை நாள் நிரப்புவார். தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, இந்த ஊழியத்தை நிறைவேற்ற நீங்கள் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். தேடி வந்த நம்முடைய பிள்ளைகளை இன்னும் ஒரு முறை மனப்பூர்வமாய் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். அப்பா, சபைக்கு ஒரு துணையாக இருக்கிற பிள்ளைகளை மனப்பூர்வமாய் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். காணிக்கைகளில் உண்மையாக இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை மனப்பூர்வமாய் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். சுவாமி, வாழ்ந்து வளர்ந்து செழிப்பார்களாக, நன்மை நாள் நிரப்புவீராக. ஆண்டவரே, அவர்கள் தேவைகள் சந்திக்கப்பட்டு இந்த வருஷம் உண்மையாகவே ஒரு நிரம்பி வழிகிற ஒரு வருஷமாக இருக்க மனப்பூர்வமாய் வாழ்த்துகிறேன். வர்ஷிப் டீமை வாழ்த்துகிறேன், ஆர்கனைசிங் கமிட்டியை வாழ்த்துகிறேன். அருமையாக டெக்கரேட் பண்ண பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, கர்த்தர் வாழ்ந்து வளர்ந்து செழிக்க தேவாலயத்துக்காக செய்கிற ஒவ்வொரு காரியத்தின் நிமித்தம் அவருடைய தலை உயர்த்தப்படட்டும்.
தேவ கிருபைக்கு நேரே கையளிக்கிறேன். நியாயமான காரணங்களினால் எனக்கு வர தடைப்பட்டவர்கள் உண்டு, அவர்களையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே கிருபை பாராட்டி இறக்கம் செய்யுங்கப்பா. இன்னும் யாரெல்லாம் ஊருக்கு போயிருக்காங்களோ அவங்க அத்தனை பேரையும் ஆண்டோடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அவர்களை பத்திரமா எங்கள் மத்தியில் கொண்டு வாங்க. இந்த ஆண்டில் புதிய ஆத்துமாக்களை எங்களுக்கு தாங்க. புதிய 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 ஆத்துமாக்கள், வேறு எந்த சபைக்கும் போகாத ஆத்துமாக்கள், ரட்சிக்கப்படாத ஆத்துமாக்களை எங்களுக்கு தேவாலயத்துக்கு கொண்டு வாங்க சுவாமி. அவங்க இங்கே வந்து ரட்சிக்கப்படணும், ஞானஸ்நானம் எடுக்கணும், சபை நிரம்பி வழியணும், தெய்வ கிருபை விளங்கணும். இந்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதல், தெய்வீக சமாதானம், ஆறுதல், நல்லநம்பிக்கை நம் அனைவரோடும், நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகளோடும், நம்முடைய மிஷினரி குடும்பத்தோடும், விசேஷமாக தூரத்தில் இருக்கிற பிள்ளைகளோடும், உலகமெங்கிலும் இருக்கிற பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் நிலைத்திருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. God bless you.